ஜிஆர்ஐயின் நேற்று இன்று நாளை நமது பல்கலைக்கழக வேளாண்மை மற்றும் கால்நடை அறிவியல் புலத்தின் புதுப்பிக்கப்பட்ட வானிலை ஆய்வகத்தை மே 23 தேதியன்று நமது பல்கலைக்கழக மாண்புமை துணைவேந்தர் என் பஞ்சரதம் அவர்கள் திறந்து வைத்தார். புல முதன்மையர் முதுநிலை பேராசிரியர் முனைவர் சுந்தரமாரி மற்றும் பேராசிரியர்கள் இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை செய்திருந்தனர். நமது பல்கலைக்கழக வளாகத்தை தூய்மையாக பராமரிக்கும் வகையில் புதிய குப்பை தொட்டிகள் பயன்பாட்டிற்கு வைக்கப்பட்டுள்ளன. நமது பல்கலைக்கழக மாண்புமை துணைவேந்தர் என் பஞ்சரதம் அவர்கள் கோயம்புத்தூர் சாந்தி ஆசிரமத்தில் நடந்த நிகழ்வில் பங்கேற்று உரையாற்றினார். UGC ஸ்வயம் பிளஸ் AI செயற்கை நுண்ணறிவு தொடர்பான 5 ஆன்லைன் பயிற்சி வகுப்புகளுக்கு அறிவிப்பினை வெளியிட்டுள்ளது. இந்த வகுப்புகளில் மாணவர்கள் சேர இதில் உள்ள QR கோடை பயன்படுத்தி விண்ணப்பிக்கலாம். தமிழ்நாடு மாநில அறிவியல் மன்றம் மற்றும் காந்திகிராம கிராமிய நிகர்நிலை பல்கலைக்கழகம் இணைந்து பள்ளி மாணவர்களுக்காக நடத்தும் இளம் மாணவ அறிவியல் அறிஞர் பயிற்சி திட்டத்தின் தொடக்க விழா மே 26 தேதியன்று பல்கலைக்கழக வெள்ளி விழா அரங்கில் நடைபெற்றது. நமது பல்கலைக்கழக மாண்புமை துணைவேந்தர் என் பஞ்சரதம் அவர்கள் தலைமுறையாற்றி துவக்கி வைத்தார். இதற்கான ஏற்பாடுகளை ஒருங்கிணைப்பாளரும் உயிரியல் துறை இணை பேராசிரியருமான ராமசுப்பு அவர்கள் செய்திருந்தார். GRI UGC MMTTCயின் சார்பில் 2025 மே 26 தேதியன்று சமூக அறிவியல் புலங்களுக்கான கற்பித்தல் புத்தாக்க பயிற்சி இணையம் வழியாக நடைபெற்றது. இதனை நமது பல்கலைக்கழக பதிவாளர் முதுநிலை பேராசிரியர் முனைவர் எல் ராதாகிருஷ்ணன் அவர்கள் தலைமையேற்று தொடங்கி வைத்தார். அரசியல் அறிவியல் துறையின் மேலாள் பேராசிரியர் டாக்டர் G பழனிதுரை அவர்கள் தொடக்க உரையாற்றினார். வாரணாசியில் நடைபெற்ற காசி தமிழ்ச்சங்கமம் 3.0 நிகழ்வில் கலந்து கொண்ட அனுபவம் குறித்த கட்டுரை போட்டியில் நமது மாணவர்கள் அஜித் குமார் புவி அறிவியல் துறை, மாலவிகா உயிரியல் துறை இருவரும் பரிசிற்குரியவர்களாக தேர்வு செய்யப்பட்டுள்ளனர். இவர்களுக்கு சென்னை ராஜ்பவனில் ஜூன் மாதம் நடைபெறும் விழாவில் மேதகு தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் பரிசுகள் வழங்கி பாராட்ட உள்ளார். பரிசு பெற்ற மாணவர்கள் இருவருக்கும் நமது மாண்புமை துணைவேந்தர் அவர்கள் வாழ்த்து தெரிவித்தார். செய்தி ஒருங்கிணைப்பு முதுநிலை பேராசிரியர் ஓ முத்தையா, இயக்குனர் பல்கலைக்கழக கருத்துரு மையம். செய்தி வாசிப்பாளர் மா சதீஷ்குமார், இயற்பியல் துறை. ஒலிக்கலவை வெங்கடேஷ், வாழ்நாள் கல்வித்துறை. உங்கள் துறை செயல்பாடுகளும் இதில் இடம்பெற வேண்டுமா? நமது சென்டர் ஃபார் பப்ளிக் இமேஜ் பில்டிங் CPIB வாட்ஸ்அப்பில் நிகழ்வுகளை பதிவேற்றம் செய்யவும். நன்றி.